ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஜாய்ஸ் vlog யூடியூப் சேனல். நான் உங்கள் ஜாய். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவும் முக்கியம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த காலகட்டத்தில் குழந்தைங்க பல பிரச்சனையில் மாட்டுறாங்க. அதில் கூலிப் என்ற ஒரு போதை பழக்கத்தில் மிக அதிக அளவில் பாதிக்கப்படுறாங்க. இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் யாரும் யாரையும் கவனிச்சுக்கிறது இல்லை, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை, தனிமையில் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அம்மா அப்பா 2 பேருமே ஒர்க் போகிற கண்டிஷன்லாம் மாறிப்போச்சு. இப்போ இருக்கிற சூழல், ஒருத்தர் சம்பாரித்து குடும்பத்தை நடத்த முடியாது. அதனால் 2 பேருமே ஒர்க் போகிறாங்க. ஆனால் பேரண்ட்ஸ் கொஞ்சம் யோசிக்கணும். யாருக்காக நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அவங்களே இப்படி கண்ட பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க. உங்களுடைய அரவணைப்பு இல்லாதது தான் அதுக்கு மோஸ்டான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. நிறைய பேரண்ட்ஸ் அவங்கக்கிட்ட அக்கறையாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் இந்த மாதிரியெல்லாம் சேர்த்து விடுறாங்க. ஆனால் உண்மையிலே அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்றத பற்றி யோசிக்கிறது கிடையாது. சரி, ஓகே, நம்ம டாபிக் உள்ளே போகலாம் வாங்க. இந்த கூலி பழக்கம் ஆரம்பத்தில் எப்படி குழந்தைங்களுக்கு ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்பர்களோட தூண்டுதல் காரணமாக தான் இந்த கூலி பழக்கத்துக்கு குழந்தைகள் அடிமையாகிறாங்க அப்படின்றத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஒரு ஸ்கூலில் ஆய்வு பண்ணும்போது 6லேருந்து 9 வரை படிக்கிற பசங்களுக்கு இந்த கூலி பழக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பெண் பிள்ளைகளும் அடங்குவாங்கன்றது சொல்கிறாங்க. பிற்காலத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூலிப்போட போதை பழக்கம் பத்தாமல் போயிட்டு இவங்க இன்னும் அதிகமான எஃபெக்டை தர கஞ்சா, அபின் போன்ற போதை பழக்கத்துக்கு அடிமையாக்கப்படுறாங்க. இந்த கூலிப் என்ற போதைப் பொருளில் எந்த விதமான ஒரு ஸ்மெல்லோ எதுவுமே இருக்காது. அதனால் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு உதடுகள் சிவந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாயோரம் சில குழந்தைங்களுக்கு எச்சில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தூக்கமின்மை, சரியான உணவு எடுக்க மாட்டாங்க, கண்கள் சொருகிய நிலையில் இருப்பாங்க, தனிமையில் இருக்க அதிக அளவில் விரும்புவாங்க, வேறு ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சில அறிகுறிகளை வச்சு உங்கள் குழந்தைங்க இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்களா அப்படின்றத வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லை, இன்னமும் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, யாருடைய காதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு தெரியுதோ அவங்களுக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு மவுத் கேன்சர் கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. இஎன்டி ஸ்பெஷலிஸ்டோட ஹெட் அலி சுல்தான் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கூலி பயன்படுத்த துவங்கும் போது வாயில் கொப்பளங்கள், புண்கள் ஏற்படும். தொடர்ந்து பயன்படுத்தினா மவுத் கேன்சர் கட்டாயம் ஏற்படும்னு சொல்கிறாங்க. பல்வலி வரும், உதடுகள் வலி வரும், தாடை வலி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில இன்னும் அதிகமாக வாய் திறந்து பேசக்கூட முடியாத நிலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆல்ரெடி உங்கள் பசங்க இந்த கூலிப்பனால் அடிமையாக்கப்பட்டு இப்போ அவங்க பிரச்சனையில் இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா, அவங்கள எப்படி மீட்டெடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிகிச்சை இருக்குது. அதுதான் நடத்தை மாற்று சிகிச்சை. இந்த சிகிச்சை மூலமாக அவங்கள நீங்கள் மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இஎன்டி ஸ்பெஷலிஸ்டோட ஹெட் அலி சுல்தான் சொல்கிறாரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஜாய்ஸ் vlog யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எங்களை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.